கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மிடத்திலே உதவி செய்யும் சூழல் இருக்கையில் நாம் முகம் கோணாமல் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 5:42 உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மிடத்தில் ஒருவர் ஒரு உதவியை நாம் அவர்களுக்கு செய்வோம் என்ற நம்பிக்கையோடு வந்து கேட்கும்போது நாம் முகம் கோணாமல் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் செய்யத்தக்க திராணி இருந்தும் நாம் செய்யாமல் போவோமானால் அது பாவமாக இருக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகள் 3:27 சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நம்மிடத்தில் உதவி செய்ய திராணி இருக்குமானால் ஒருவர் நம்பிக்கையோடு நம்மால் முடியும் என்று நம்மிடத்தில் வந்து கேட்பார்களானால் அவர்களை ஏமாற்றத்தோடு அனுப்பாமல் நாம் நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாமல் உதவி செய்வோம். மேலும் ஒருபோதும் பிறரை அற்பமாக எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாமும் சில சூழ்நிலைகளில் பிறரிடத்திலே போய் சில காரியங்களுக்காக நிற்கும்போது அவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போவார்களானால் அந்த இடத்திலேயே நாம் வெட்கப்பட்டு நிற்போம் அல்லவா? அதை போலத்தான் நம்முடைய இடத்திலே பிறரை வைத்து பார்க்கும்போது பிறரை ஒருபோதும் நாம் அற்பமாக எண்ண மாட்டோம். எல்லா சூழ்நிலைகளிலும் பிறரை மேன்மை உள்ளவர்களாக எண்ணி நாம் தாழ்மையோடு இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தேவையோடு நம்மை நம்பி வருகிறவர்கள் அல்லது விசாரிப்பாரற்று தேவைகளோடு நிற்கிறவர்களுக்கு நற்கிரியைகள் செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்யத்தக்கவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய ஆலோசனையின்படி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.